சிறப்பு வாய்ந்த நம்முடைய கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி நம்ம எல்லாம் உருவாக்கி நம்ம எல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்த்த புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைக்கு நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்று இங்கே வருகின்றக்கூடிய அருமையண்ணன் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அருமையண்ணன் சேமா வேலுச்சாமி அண்ணன் அவர்களை நம்முடைய தொகுதி மக்களின் சார்பாக நம்முடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் சார்பாக வரவேற்று அதே போல முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமையன் தாமோதரன் அவர்களையும் கழகத்துக்காக முழு உழைப்பையும் கொடுத்து காலையிலிருந்து இரவு வரை கழகத்துக்காக பாடுபட்டிருக்கக்கூடிய அருமையன் கொள்கை உரைப்பு துணை செயலாளர் அண்ணன் தோ பசவன் அவர்களையும் எங்களுக்கு முன்னால் சிறப்பான முறையில் இங்கே உரையாற்றி வந்திருக்கூடிய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய இணை செயலாளர் நல்ல பல கருத்துக்கள் எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக சொல்லி அமர்ந்திருக்கூடிய அருமைக்கா மணிமேலை அவர்களே, அதே போல முன்னாள் மார்க்கெட்டிங் கமிட்டியுடைய சேர்மன் மாவட்ட கழக துணை செயலாளர் என் கே செல்வதரன் அவர்களே, சிசிஎஃப்சியுடைய முன்னாள் தலைவர் மாவட்ட கழக பொருளாளர் என் எஸ் கருப்சாமன் அவர்களே, நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய செயலாளர்கள் டிபி வேலுச்சாமன் அவர்களே, ராஜான்கர் ராம்மூர்த்தி அவர்களே, அதே போல சக்திவேல் அவர்களே, பகுதி செயலாளர்கள் எஸ் எம் உசேன் அவர்களே, அருமையன் கே ஆர் செல்வராஜன் அவர்களே, கௌதம் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, அதே போல நம்முடைய மதன் மட்டும் இல்ல, வெளியூர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வெளியூர் போயிட்டார் நினைக்கிறேன், சொல்லிட்டு தான் போன மதன் இல்ல வெளியூர் போயிருக்க. அதே போல நம்முடைய பகுதி செயலர் ரஃபீக்கு, அதே போல நம்முடைய அருமை தம்பி முன்னாள் ஒர்க் கமிட்டி சேர்மன் புருசு என்ற செந்தில்குமார், வழக்கறிஞர் கணேசன், நம்முடைய மாவட்ட மாணவணி அவைத்தலைவர் கருடா சுரேஷ், நம்முடைய மாமன்ற மாநகராட்சி உறுப்பினர் இந்த பகுதியுடைய கவுன்சிலர் ரமேஷ், அருமையர் மாவட்ட கழகத்தின் மூத்த முன்னோடி மாவட்ட தொழிற்சங்க பொருளாளர் இ கே பெண்ண, அதே போல சுசீலா மாணிக்கராஜ், வழக்கறிஞர் மாணிக்கராஜ், மாநில பொறுப்பாளர் நம்முடைய தொழிற்சங்கம் கே பி துரசாமண்ண, மருத்துவமணி நம்முடைய ஜெயக்குமார், அதே போல பேரூராட்சியுடைய செயலாளர்கள் அருமையன் கிருஷ்ணராஜ் அண்ணா, சுந்தர்ராஜ், ஆடலரசு, ரவி என்கிற காளிச்சாமி, அருமை தம்பி சங்கர், விஜயகுமார், சார்பணி செயலாளர்கள் இலக்கியணி அருமை தம்பி சிறந்த செயல் வீரர் லட்சுமிகாந்தன், அதே போல பாசறை நம்முடைய அருமை தம்பி ராஜேஷ், அதே போல வழக்கறிஞர் சிவகுமார், அதே அவைத்தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் காட்டுத்துறை, அதே போல அண்ணன் சித்திரை செல்வராஜ், அண்ணன் சிவானந்தம், மற்ற அவைத்தலைவர் பேர் இல்லையாப்பா, மற்றும் மற்ற பகுதி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், அதே போல ஐடி விங்கிலே சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடிய அருமை தம்பி ஐடி விங் சசிகுமார், ஐடி விங் சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடிய ரியாஸ், அதே போல ஐடி விங் நம்முடைய மாநிலத்திலிருந்து வருகின்றக்கூடிய சக்திவேல், டீசல் செயலாளர்கள் கே பி பாஸ்கரன், வடிவேல், கௌதம், சரவணன், சுரேஷ் பாபு, செல்லப்பன், ஜூனியர் ராஜா, ஜெகதீஷ், மணல் நாராயணன், எஸ் சி கதிரேசன், ரவி நடராஜ், நித்யானந்தன், ஜனார்தனன், ஹரிராஜ், கே எஸ் மகேந்திரன், எஸ் சி செல்வராஜ், வினோத்குமார், சத்யநகர் செந்தில், கேபிள் கருப்சாமி, சுரேஷ்குமார், ஜெயதேவன், விமல்குமார், ஆர் பாசு ஆறுமுகம், சாய் சியாம், கேபிள் சரவணன், அருண் பிரகாஷ், தர்மராஜ், டி கே கண்ணையன், அதே போல நம்முடைய கேபிள்
பசீர், குஞ்சாலி, கரும்புக்கடை முஜி, தங்கம் ரகு, மின்னல் அலி, மார்க்கெட் முத்தலி, என் புல்கான், இளங்கோ, டி ரமேஷ். இன்னும் நிறைய பொறுப்பாளர் இருக்கீங்க. எல்லாத்து பேரும் சொன்னதை இடத்துக்கு மகளிர் நிச்சயம் சேர்ந்தவங்க நிறைய இருக்கீங்க. நம்ம மாவட்ட பொறுப்பாளர் பூங்கொடி 5 இன்னும் நிறைய எல்லாம் இருக்கீங்க. பொதுவாக முன்னாள் செல்வி எல்லாத்துடைய நம்முடைய சசிகலா எல்லாத்தையும் பொதுவாக சொன்னதை எடுத்துக்கங்க. எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அதே போல இங்க இருக்கக்கூடிய அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குன்னா எல்லாத்துக்கும் பசியாயிருச்சு. எல்லாம் ரெடியா, பிரியாணி ரெடியா இருக்கு, கண்ணாங்கிறத காமிக்கிறேன் அப்படி ரெடியா போறதுக்கு. ஆகவே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் சில தகவல் மட்டும் சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுறேன். இப்ப நம்முடைய சேமண்ண ஃபர்ஸ்ட் நம்ம மாவட்டத்துக்கு உட்பட்ட கிணத்துக்கடவு சூலூர் கூட்டம் நடத்தி முடிச்சிட்டார். அதே போல நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சேமண்ண மாவட்ட செயலர் பதவியேற்றதுமே எடப்பாடியார் அவர்கள் நியமித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை. எனக்கு போட்டிருக்காங்க. அதனால என் மேல வருத்தப்பட வேண்டும். எதுல வருத்தப்படுற ஒண்ணு மேல எனக்கு மாவட்டத்தில் யாரு மேலுமே வருத்தப்படல. நாங்க தலைமைக்கோ எங்களுக்கு இருந்தா பிரச்சனை, பொதுச் செயலருக்கு எங்களுக்கு இருந்தா பிரச்சனை, அது ஆரோக்கியமான பிரச்சனை. அவரு தான் நாங்க இதுவரை பொதுச் செயலரா சொல்லி பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்ல. அதுதான் பேசும்போது சொன்னாங்க. ஆகவே சரி இருப்பான் குடியிருப்பு எல்லா பக்கம் நம்ம தான் பாத்துக்கலாம். அதே போல நான் பேசி முடிக்க பேசிக்கலாம். எல்லா பக்கம் நம்ம தான் அமைதி உட்கார் பண்ணி எல்லா பக்கம் நம்ம தான். ஆமா, அதே போல இன்றைக்கு நம்முடைய அருமை சேம வெளிச்சம் பொறுத்தளவுக்கு ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு ஏப்பா அமைதியா உட்காருப்பா, நான் பேசி முடிக்கிறேன், அமைதி சேர்ல உட்காரு. அதே போல இன்றைக்கு அவரை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தாரு. 2000 எதிர்கட்சி அவர் மாவட்ட செயலாளர் ஆகும்போது கூட அவர் கூட நான் அம்மா வீட்டில் இருக்கோம். அப்படி இளைஞர் மாவட்ட செயலாளர் அவரு சண்முகம் இருக்கும்போது அப்ப இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே அவரோட பயணித்தது உங்களுக்கு தெரியும். அதே போல அவர் அமைச்சராக இருக்கும்போது, அதுக்கப்புறம் நான் சேர்மனா இருக்கும்போது சரி, அதுக்கு பின்னால் 2006 நாங்கெல்லாம் ஒட்டுக்கா சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம். அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் 2 பேர் இருந்தோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா 2011 அவர் மேயரா நிற்கும் பொழுது எல்லாம் இங்க இருக்கிறவங்க, இங்க எல்லாம் இந்த பகுதி வருது, எல்லாம் அவருக்கு வேலை செஞ்சவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அவருக்காக பணியாற்றி எல்லா டிவிஷன் முன்னாடி செல்லப்பட்டிருக்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. எல்லா வாடிக்கையாளர் இருக்காங்க. எல்லாருமே பணியாற்றி கிட்டத்தட்ட 15 டிவிஷன் இப்ப இருக்கு. அந்த 15 டிவிஷனும் அவருக்காக பணியாற்றினவங்க இங்க இருக்காங்க. ஆகவே அப்ப சரி எல்லாம் பயணித்தோம். எல்லாம் மணிமேலைக்க சொன்னது போல நம்ம எல்லாம் மாட்டுக்கிறது இல்ல. அதனாலதான் நான் என்னன்னா இந்த மாவட்டத்தில் யாருக்கு பிரச்சனை. அதே போல அவர் சொன்னார்ல 2010 நாங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு அம்மாக்கு நோட்டு வச்சு நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்க வச்சோம். ஏன்னா செம்மொழி மாநாடு நடக்கும்போது நாங்கெல்லாம் வெளியே இருக்கிறோம், இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்காம. அப்ப அம்மாவே வரேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நோட்ல அவங்க எழுதும் போது நானே வரேன். அப்ப ஒரு மாநகர் மாவட்டம், நான் புறநகர் மாவட்டம். அப்போ அம்மாவே வர்றாங்க. நாங்க இடத்துல வச்ச ஆர்ப்பாட்டத்தில் அவங்களே வரேன்னு சொல்லி போட்டு நோட் எழுதி தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம். ஆகவே அந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாம் ஒட்டு சேர்ந்து உழைச்சிருக்கோம். மாட்டுக்கருத்துல நம்ம கட்சி மாவட்டம் மற்ற மாவட்டத்துக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கிறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் நான் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அவரு கோயம்புத்தூருக்கு பணியாற்றுறாரு. நான் பொள்ளாச்சிக்கு இன்சார்ஜ். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா கூப்பிட்டு நீ கோயம்புத்தூர் சேர்த்தி பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப அண்ணன் கூப்பிட்டு சொல்றாங்க ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இருக்குது போது அப்ப அங்க நின்ன வேட்பாளர் போய் ஒரு தவறான முறையில் சொல்றாங்க. அதை கூட அப்படியே நாங்க 2 பேரும் பேசிட்டு கூப்பிட்டு இல்லைன்னா கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லி அப்ப சென்னையில இருந்து அம்மாவுடைய வழக்கறிஞர் வராங்க. அப்ப நான் பேசி அப்ப கூட சொல்றேன் இல்ல வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குது, கண்டிப்பா கோவையும் ஜெயிக்கும் சொல்றோம். அந்த மாதிரி சொல்ல 2வது ஒரு சின்ன விபத்து காரணமா அந்த ஒரு அண்ணனை மாத்தி எடுக்கும்போது என்னை தான் புறநகர் மாவட்டம் மாநகர் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் போட்டாங்க அம்மா. அப்போ சரி, அதுக்கப்புறம் சரி அவரு கூட எந்த நேரத்திலும் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நான் சொல்லி இருக்கிற கூப்பிட்டு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அம்மாட்ட ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கூப்பிட்டு ஆனா இப்படி வருது கொஞ்சம் சுதாரிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கிறேன். அண்ணனுக்கும் சொல்லியிருக்கிறேன், சண்முகனுக்கும் சொல்லியிருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு போன் அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க. இல்ல நீ திருப்பூர் இன்சார்ஜ் பார்க்க அப்பே கூட்டு சொன்ன என்னை கூப்பிட்டு திருப்பூர் பார்க்க நீங்க திருப்பூர் இருக்கீங்க பாத்துக்கிட்டு இப்படி பெருந்தன்மையா தான் பார்த்து சரி பண்ணிக்கன்னு சொல்லி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல மாநகர்ல பாத்தீங்கன்னா அம்மனஞ்சன் இருக்கும்போது நான் வெளிப்படையாக பேசுறேன். அம்மனஞ்சன் இருக்கும்போது அவர் மாவட்ட சேர கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்காரு. அப்போ
அந்த நேரத்தில் அவர் சரியா அழைப்பு கொடுக்காத கூட நான் தான் கூப்பிட்டு அழைப்பு கண்டிப்பா அவர் கூப்பிடணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிருக்கோம். இப்படித்தான் ஒன்னு ஒன்னா இருந்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் அவர் அன்னைக்கு பேசுவோம் சொல்லிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பா எந்த மாட்டு கருத்துல எங்க கூட்டம் மட்டும் இப்பதான் நடத்தணும். நன்றி தெரிவிக்கிற கூட்டம் நடத்தணும், நான் பின்னாடி ஒரு கூட்டத்தை வைக்கிறோம். எங்களுக்கும் தலைமைக்கும் என்ன பிரச்சனை? எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்குவதற்கும் பொதுச்செயலர் ஆகுவதற்கும் நாங்க உறுதுணையா இருந்தோம். இவங்க எல்லாம் எங்க கூட இருந்தாங்க, நாங்க முன்னுரிமை பணியாற்றணும். தமிழ்நாடு உறுதுணையாளர்கள் அதுக்கு முன்னிருந்து பணியாற்றும் நாங்க, சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன், தங்கமணி உட்பட வீரமணி, அன்பழக, இப்படி எல்லாம் உண்டு நிறைய சில பேர் எல்லாத்து பேர் சொல்ல எல்லாருமே இருந்து பணியாற்றினவங்க தான். இப்போ அவர் பொதுச்செயலாளர் சொல்லி போட்டு எங்களுடைய சில கோரிக்கைகள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை, அதை அவர் பேச சொன்னார். ஆகவே எங்களுக்கு தலைமையில் என்ன பிரச்சனை? அதே போல இன்னொன்னு சொல்றேன், எங்களுக்கு பொறுத்தளவுக்கு கட்சி முக்கியம், அதுல மாட்டு கருத்து இல்ல. கட்சி நல்லா இருக்கணும், மாட்டு கருத்து இல்ல. அதுக்காகத்தான் ஏன்னா இந்த கட்சி 5 வருஷமா எதிர்கட்சியா இருந்து அடுத்த முறை இதுவரையிலும் அம்மா இருக்கும்போது ஆளுங்கட்சியா கண்டிப்பா வந்திருக்குது. அது ஏன் ஆளுங்கட்சியா வரல, அதை டிஸ்கஷன் பண்ணோம். நாங்க பொதுக்குழு கூட்ட சொல்லி கேட்டோம். அப்ப இந்த பொதுக்குழு கூட்டம் இந்த மாதிரி கோரிக்கை தான் வச்சிருந்தா அவர் கூட்டம் தான் சொல்லி இருந்தாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுக்கு வருது? இந்த பிரச்சனை எதுக்கு வருது? திமுக கூட அதிமுக போன ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பிரச்சனை வருது. சரி, எங்களை தாவைக்கா ஓட்டு போட்டு துரோகின்னு சொல்றாங்கல்ல சில பேர் சொல்றாங்க. ஆனால் திமுக எதிர்ப்புல தாவைக்கா அதிமுக திமுக இந்த அடிப்படையில் தான் போட்டோம். கட்சி விட்டு எல்லாம் போல, கட்சியா தான் அன்னைக்கு ஆதரவு. அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பொதுச்செயலாளர் கூட்டு பேசினார், இல்ல நம்ம ஒண்ணு சேர்ந்து பண்ணோம். நாங்க ஒண்ணு சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல சில பதவிகள் கொடுத்ததுல சில முரண்பாடு இருக்கு. பொதுக்குழு கூட்டணும், ஒரு கமிட்டி போடணும், இது மட்டும் தான் இருக்கு. மற்றபடி கோயம்புத்தூர்ல, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி நான் பார்த்ததுல இங்க லோக்கல் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உரிமையோட தலைமையில் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ஆனா லோக்கல்ல சில பேர், நான் இவங்க எல்லாம் சொல்ல, லோக்கல்ல சில பேர் இன்னும் வெளிப்படையா சொல்றேன். இப்போ பொள்ளாச்சி ஏப்பா தம்பி, அட எல்லாம் அமைதியா இருப்பா, ஏப்பா நீ விட்டு. அதே போல எல்லாம் நம்ம கட்சி தான், விடு, ஏன் அப்ப டென்ஷன்? அதாவது இப்ப தம்பி நீங்க ஒரு கூட்டம் போட அமைதியா விடுங்க, உட்கார விடுங்க, நம்மளால அதான் உட்காரு அமைதி. அப்போ பொள்ளாச்சியில இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராம நான் வெளிப்படையாக சொல்றேன், அவரு சில தப்பான வேலைகள் பண்றாரு. பொள்ளாச்சி ஜெயராமனை பத்தி ஐடிவிங்க சொன்னார்ல, அவரை பத்தியும் அவர் பையனை பத்தியும் விமர்சனம் பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவர் பையன் ஒரு பிரச்சனை வரும்போது 25,000 மகளிர் நான் தான் கூட்டு போய் 6 பையனுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நம்ம வளர்ந்த பையன் படி தப்பா போறேன் நான் நம்ம கட்டு, ஆனா அந்த பையன் தப்பா போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அவரு தப்பா, அப்ப எனக்கு நான் இன்னும் பேச தெரியுமில்ல, எடப்பாடியார் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கும்போது, எடப்பாடி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அப்ப ஓபிஎஸ் பிரிஞ்சார். இவர் அப்ப ஓபிஎஸ் கிட்ட போகும்போது அகிரி சுமதி இவர் போய் கூட்டு வந்தார். இவர் பெரிய விசுவாசமா இருந்தாரா? எனக்கு தெரியாத நடந்ததெல்லாம். ஒரு சில பேர் இன்னும் சொல்ல போனா திமுக கூட பேசினவங்க இருக்காங்க, எல்லாம் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் நான் என்ன அதுக்கெல்லாம் வரல. இதே பொள்ளாச்சி சம்பந்தப்பட்டவங்க திமுக கூட பேசினாங்க. அதே போல அன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராம வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராம வீட்டுல நாகரிகம் நடந்ததா? யாரும் இல்ல. நாங்க திமுக எதிர்ப்பில் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். திமுக எதிர்ப்பில் தான் தாவக்கா அந்த அடிப்படையில் பண்ணோம். சரி, எங்களை நடவடிக்கை திமுக கூட போலான்னு சொன்ன யார் நடவடிக்கை இருக்கிறது? ஆகவே நாங்க நியாயமா இருக்கிறோம், அதுக்கெல்லாம் போடல. அவரு ஒரு வயசு முதிர்வு இல்லாம தேவையில்லாத பண்ணிட்டு அவரை பத்தி தெளிவா தெரியும். இதுக்கு முன்னாடி எங்க இப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒட்டிக்கிறாங்க. அது நிறுத்துங்க ஃபர்ஸ்ட், எங்களுக்கு தெரியும் எல்லாமே. நீங்க என்னென்ன பண்ணீங்க, எப்படி எத்தனை பேர்த்து வளர்த்திருக்கீங்க, மந்திரியா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதுல தெரியாதா? ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு லோக்கல்ல எங்களுக்கு இப்ப சொல்றேன், எங்க ஊர் இருக்கிறவங்க சரி, இப்போ சொல்றேன், பொள்ளாச்சி ஜெயராம் மேலையும் பொள்ளாச்சி ஜெயராம் பையன் மேலையும் எங்க கூட சம்பந்தம் யாரும் எது போடாதீங்க பதிவு. நான் அவரு அண்ணா வருவேன் மறைமுக சொன்னார், லோக்கல் யார் நாங்க போட வேண்டாம், அவரு வேணா என்ன பண்ணிட்டு போட்டு. இங்கே நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கு ஆரோக்கியமான அவர்கிட்ட சில கோரிக்கை வச்சு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் சொல்றேன், எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கும், அவர் முதலமைச்சராக இருக்கும் உறுதுணையாக இருந்த அருமையன் சி.வி. சண்முகம் அவர்கள், தங்கமணி அவர்கள், நத்த விஸ்வநாத் அவர்கள், அன்பழகன் அவர்கள், வீரமணி அவர்கள், இன்னும் நிறைய பேர், பாலகிருஷ்ண ரெட்டி உட்பட நிறைய இருக்காங்க. நான் சில பேர் சொன்னேன், எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையா இருந்தவர்கள். அவர்களுக்கு நாங்க வச்ச கோரிக்கை பொதுக்குழு கூட்டணும், கமிட்டி போடணும், அதே போல பல பதவிகள் எல்லாம் கொடுக்கணும் சொல்லி போட்டு எனக்கு நான் 26 வருஷம் மாவட்ட செயலர் இருந்துட்டேன்.
நான் பதவி போட்டா கூட மாநில பொறுப்பு மற்ற மாவட்ட செயலர் எனக்கு பிரச்சனை இல்லை. இவர் அண்ணன் பேசும்போது சொன்னேன், எனக்கு இங்க லோக்கல்ல பிரச்சனை இல்லை. எல்லாம் நீங்க எல்லாரும் வாங்க, அடுத்து வாங்க, அடுத்த ஜெனரேஷன் வரணும், மாற்று கருத்துல இல்ல வரணும். நானே 21 வருஷம் அம்மா போட்டு பதவி இருந்தாச்சு. அம்மா அப்பா எனக்கு போட்டது மாவட்ட செயலர், மாநில பொறுப்பு அம்மா தான் கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி அம்மா கொடுத்தாங்க, எல்லா பதவியும் அம்மா கொடுத்தாங்க தான். இந்த கட்சி கொடுத்தது என்னுடைய தந்தை 72 கட்சி ஆரம்பிச்சவர். ஆகவே அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. இந்த கட்சி நல்லா இருக்கணும், அதிமுக நல்லா இருக்கணும், மாற்று கருத்து இல்ல. அதிமுக நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியமா இருக்கணும். 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்தோம், இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்கோம். ஏன் ஆளுங்கட்சியா வர முடியல? அதுக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண ஆரோக்கியமா தலைமையில. இங்க நீங்க எல்லாருமே நல்லா ஒற்றுமையா ஒர்க் பண்ணி மாற்று கருத்து இல்ல, தலைமையில டிஸ்கஷன் பண்ணி பண்ணினா தான் அடுத்த ஆளுங்கட்சியா வர முடியும். அந்த போட்டியில் இருக்கிறாங்க. லோக்கல்ல பொறுத்தளவுக்கு, இங்க பொறுத்தளவுக்கு எல்லாரும் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருக்கிறோம். அது ஒரு சில பேர், ஒரு சில நபர்கள், சில பேரை பற்றி சொல்லிட்டேன், அவங்க சுயநலத்துக்காக, அவங்க சுயநலத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க எத்தனை பேர்த்து வளர்த்துனாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இதுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து நான் தான் இந்த தேர்தல் உதவியா இருந்தாலும் வெளிப்படையா பேச முடியாது. அப்ப நீங்க கெஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் பேசலாமா? ஆகவே ஒரு மனசாட்சி இல்லாம என்ன வேணாலும் பேச, எல்லாம் எனக்கு நீங்க என்ன பேச சொல்லிடுறாங்க. ஆகவே தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. நாங்க தலைமையில பொதுச்செயலருக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, அது ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு. நாங்க அதை பாத்துக்கிறோம், நாங்க எப்படி போனது கொண்டு போன தெரியும். இங்க மாவட்டத்தில் இந்த கட்சி நல்லா இருக்கு. அதே போல அண்ணன் பேசின போது இளைஞர்கள் பூரா நமக்கு இங்க இருக்காங்க, இளைஞர்கள் நம்ம கூட தான் இருக்காங்க. எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஏன் இன்னைக்கு மத்த பக்கம் எல்லாம் 21ல 10க்கு 10 ஜெயிச்சோம். நம்ம இன்னைக்கு நான் மட்டும் தான் இங்க ஜெயிக்கிறேன், மற்றெல்லாம் இன்னைக்கு வர முடியல. அப்ப என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஆரோக்கியம் இல்ல, இதுதான். ஆகவே தயவு செஞ்சு ஒற்றுமையா இருந்து நாம் பணியாற்ற வேண்டும். அதே போல முழு ஒத்துழைப்பு நம்முடைய தொகுதியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்து இல்ல. நான் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மட்டும் கூட்டத்துக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பொறுத்தளவுக்கு அவர் கொடுத்த பதவி ஏத்துக்கல, நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன். உறுப்பினர் முறையில் நான் இங்க கலந்துருக்கிறேன், எம்எல்ஏங்கிற முறையில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். அவர் மாவட்ட செயலர், அவருக்குரிய மரியாதை எப்பவுமே நம்ம கொடுப்போம், அதெல்லாம் மாற்று கருத்து என்றைக்கும் கிடையாது என்று சொல்லி, அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே கட்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். இந்த கட்சி ஆரம்பத்திலிருந்து சரி, அம்மா இருக்கும்போது, தலைவர் இருக்கும்போதும், அதுக்கு பின்னால் எடப்பாடியார் வந்த பின்னாடும் அதுக்காக பாடுபட்டவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா எனக்காக தொடர்ந்து பணியாற்றியவர்கள், இன்னைக்கு பணியாற்றிருக்கீங்க. என்றைக்கும் எந்த நேரத்திலும் நான் உங்கள் சகோதரன், உங்களுக்காக எந்த நேரத்தில் நிற்பேன், இந்த மாட்டு கருத்து இல்ல. ஏன்னா நம்ம தொகுதி கூட நல்லா இருக்கீங்க, எந்த சுக துக்கத்தில் எப்ப சரி, என்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒருவன், அது எந்த சூழ்நிலையும் மாறாது, உங்களுக்காக நான் நிற்பேன் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்துக்கு நம்ம குறுகிய காலத்தில் தான் சொன்னோம். உடனடியா நீங்க எல்லாம் உடனே வந்தீங்க. ஆகவே நீங்க எல்லாம் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அதே போல எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி எப்படி உருவாக்க வளர்த்தாங்க, இந்த கட்சி நல்லா இருக்கணும், அதுக்கு ஆரோக்கியமான நாங்க ஆரோக்கியமான வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நாங்க நினைக்கிறது நடக்கும், அதுதான் வரும்போது அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஆகவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றி கண்டிப்பா வருங்காலத்தில் இந்த கட்சி அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இந்த சிறப்பான கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.